பேருந்தை தரமாக ஓட்டுங்க. நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் காசு கொடுத்து போய்க்கிறோங்க. ஏன்னா கட்டணத்தை குறைங்க. நீங்கள் 10 ரூபாய்ங்கிற இடத்துல ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய்ங்கிற இடத்துல 50 ரூபாய் ஆக்குங்க. அது செய்யுங்க. அது எல்லாமே இலவசம் இலவசம் இலவசம்னா எத்தனை நாளைக்கு கொடுத்துருவீங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் வச்சுருக்கீங்களா? 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. நீயே கடங்காரப்ப அப்புறம் என்னத்துக்கு எனக்கு போய் எனக்கு இருக்குது? இந்த கடன் சுமை யார் சுமக்க போகிறா? 50,000 கோடி நீங்கள் வட்டி கட்டுறீங்க. அதெல்லாம் யார் கட்டுறா? யார் காசு? சரி, இப்படி பார்ப்போம். இப்போ ஒரு எங்கள் அம்மாவுக்கு 1000 கொடுக்குறீங்க. அந்த காசு எங்கேருந்து எடுத்தீங்க? எங்கள் அம்மா என்னுடைய கிராமத்தில் எங்கள் நிலத்தில் வேலை செய்ய வரவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களே ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு நாள் கணக்கு பார்த்தா 30 ரூபா தானே வருது. 30 ரூபாவோட எங்கள் அம்மாவில் சம்பாதிச்சிக்க முடியாது. ஆனால் நாம் பேசுகிறோம் பாருங்களேன். இப்போ இது தமிழ் தேசியம், நாங்கள் தமிழர்கள் என்று பேசும்போது சீமான் இனவெறியை தூண்டுகிறார், இன வெறுப்பு அரசியல் செய்கிறார். நான் பேசுவது என் இன உரிமை அரசியல். இது எங்க இருக்குது வெறுப்பு? நான் என் இன உரிமையை பேசுகிற போது உனக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றால் நீதான் இனவெறியன், நீதான் வெறுப்பு அரசியல் பேசுற. நான் இந்த மண்ணின் மகன், இந்த இனத்தின் மகன், என் இனத்திற்கான உரிமையை கேட்கிறேன். அது எப்படி உனக்கு தப்பாகும்? நாங்கள் எங்கள் மொழி மீது எங்கள் இனத்தின் மீது தீரா வெறி கொண்டிருக்கோம். காரணம், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் மொழியை என் இனத்தை காப்பாற்றுவதற்கு, பிற இனங்களை அழிப்பதற்கல்ல. அதான் எங்க அண்ணன் பழனிபாபா சொல்றாரு, தமிழர்களே இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிற. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற போதுதான் நமக்கு இந்த என்ன கையேறு நிலையில நிக்கிறோம். அப்ப என்ன செய்யறது? கடைசி வாய்ப்பு, எழுந்திருச்சிரு. இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், அரசியல் வலிமை தான். அதிகாரமற்ற மக்கள் அடிமையா தான் வாழணும், வேற வழியே கிடையாது. அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றினா என்ன பண்ணணும்? அரசியல் கிளர்ச்சி செய்யணும். அதுதான் வழி. பாரு, அமெரிக்காவில் ஒரு பெரிய மருத்துவர் எம்பர்டு குக்கர்னு, அவன் பெரிய டாக்டர். அவன் ஒரு 16 வயது பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. அவருக்கு ஒவ்வாமை, வாந்தி, என்ன தண்ணி குடிச்சா கூட அப்படி வாந்தி எடுத்து விட்டுது அந்த பொண்ணு. அவர் ஒரு வாரம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு, அது நிற்க மாட்டேது, சரி வர மாட்டேங்குது. ஒன்று என்ன பண்ணுறான், அவன் இந்த வீட்டில் படுத்துட்டு யோசிக்கும் போது அந்த நோய் அவர்கிட்ட பேசுது. எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேட்குது டாக்டர்கிட்ட. இவர் விறுவிறுன்னு போய் அந்த பொண்ணு தங்கியிருந்த அறையை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு வாரம் கழிச்சு போய் திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கையை காட்டுது, தண்ணிங்குது. தண்ணியை கொடுக்குறாரு. அப்புறம் சாப்பிடதா கேட்குது, சாப்பிட உணவு கொடுக்குறாரு, வாந்தி வரல. அவர் கீழே ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி எழுதுறாரு, பசித்த பின் உண்ண வேண்டும், நன்கு பசித்த பின் உண்ண வேண்டும் என்று எழுதுறாரு எம்பர்டு குக்கர். எவ்வளவு வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு இவங்களுக்கு அரசியலுங்கிறதே சாதி, மதம், சாராயம், பணம், கூடுதலாக ஒன்று சாப்பாடு, 5 தான் கோட்பாடு. அதான் இவ்வளோதான் உங்கள் கோட்பாடு. அதுக்கப்புறம் சலுகை, போனஸு, இலவசம், மானியம். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? நாங்கள் எங்களுக்கு சலுகை வேணாம், இலவசம் வேணாம், எங்கள் உரிமையை கொடுங்கிறோம். நீங்கள் பஸ்ஸு பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், கல்வியை தரமாக கொடுத்துரு, நான் பஸ் பாஸ் எடுத்துக்கிறேன்னு. நீ அதை 10 லட்சம் கட்டி படிக்க வேண்டியது இருக்குது, நீ பஸ் கொடுக்குறேன்றியா? இதுதான் இந்த வேடிக்கையை தான் நம்ம ரொம்ப நாளாக சகித்துட்டு இருக்கோம்.